வெல்கம் டு 5 ஸ்டார் IAS அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபியில் 6th லெசன் தொழிலகங்கள், பேஜ் நம்பர் 155. இந்த லெசனோட 1 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 162. ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் டேஸ் பிரிவுகளின் கீழ் வருகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சிறிய அளவிலான தொழிலகம். செகண்டு, உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் டேஸ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் இ 4. தேர்ட் ஒன், ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் அமுல் டேஸ் துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் ஆப்ஷன் இ, கூட்டுறவுத்துறை. ஃபோர்த்து, இரும்பு எஃகு மற்றும் சிமெண்ட் தொழிலகங்கள் டேஸ் தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கனிம வளம் சார்ந்த. ஃபிஃப்த் ஒன், சார்புத்துறை டேஸ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் இ 2. ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், வங்கித்துறை என்பது டேஸ் பொருளாதார நடவடிக்கையாகும். ஆன்சர் சார்பு நிலை. செகண்டு, 3ஆம் நிலை தொழில்கள் டேஸ் மற்றும் டேஸ் ஆக வகைப்படுத்தப்படுகிறது. ஆன்சர் 4ஆம் நிலை மற்றும் 5ஆம் நிலை. தேர்டு, அரசாங்க முடிவு எடுக்கும் செயல்முறைகள் டேஸ் துறையின் கீழ்வரும் 3ஆம் நிலை செயல்பாடாகும். ஆன்சர் 5ஆம் நிலை. ஃபோர்த்து, மூலப்பொருட்கள் அடிப்படையில் பருத்தி நெசவாலை ஒரு டேஸ் தொழிலாகும். ஆன்சர் ஈரப்பத காலநிலை. ஃபிஃப்த்து, பெரிய அளவிலான தொழிற்சாலையை நிறுவுவதற்கு தேவையான மூலதனம் டேஸ் ஆகும். ஆன்சர் 1 கோடி. ரோமன் லெட்டர் 3, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், நீதித்துறை. ஆன்சர் 5ஆம் நிலை செயல்பாடுகள். செகண்டு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு. ஆன்சர் 4ஆம் நிலை செயல்பாடு. தேர்டு, புவியியல் காரணிகள். ஆன்சர் மூலப்பொருட்கள். ஃபோர்த்து, மூலதனம். ஆன்சர் புவியியல் அல்லாத காரணிகள். ஃபிஃப்த்து, பஜாஜ் ஆட்டோ. ஆன்சர் தனியார் துறை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.